டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இதுக்குமே வந்து என்ன அப்டின்னா, வெறும் நீங்க சொல்ற மாரி தூங்காம இருக்கிறதுனாலயும் வரலாம். சின்ன பசங்களுக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கண்களே சில பேருக்கு அனாட்டமிக்கலா இன்செட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்புறமா இருக்கும் கண்ணு. கொஞ்சம் ஹாலோயிங் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு ஷேடோயிங் எஃபெக்ட் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பார்க்க டார்க் சர்க்கிள் இல்லனாலும் இருக்கிற போல தன்மை இருக்கும். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அந்த இடத்துல தோல வந்து ரொம்ப மிதமான தோல். புடிச்சு இழுத்து இது பண்ணி அந்த கிரீம், இந்த கிரீம், மேக்கப் போடும்போது இழுக்கிறது, இந்த காஜல் நெறைய யூஸ் பண்றது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாலுமே கொஞ்சம் கிளீன் பண்ணி ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்மளோட நியூட்ரிஷன பார்க்கணும். நம்மளுடைய ஃபெரிட்டின் லெவல்ஸ், அயர்ன் லெவல்ஸ் குறைவா இருந்தது அப்படின்னா, முக்கியமா அங்க இருக்கிற ரத்த ஓட்டம் சின்ன சின்ன கேப்பிலரீஸ் இருக்கும். அது வெடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிக்மென்டேஷன் ப்ராப்பர்ட்டி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அத நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணாலே வி கேன் பிரிவென்ட் ஆல் திஸ். இல்ல இதெல்லாம் வந்துருச்சுமா, ரொம்ப ஹாலோயிங் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பிரைட்டனா நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்படும்? உங்க பட்ஜெட் என்ன? உங்களுடைய கோல் என்ன? உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? எதுக்காக இத பண்றோம்? இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் பண்றாங்க, ஒரு கார்ப்பரேட்ல இருக்கவங்க பண்றாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பண்றாங்க, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஒரு மெச்சூர்ட் விமன் பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே கேட்டர் பண்றதுக்கும் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது உங்க டாக்டர் தான் ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு பேசி இது பண்ணும்போது. பட் இதெல்லாம் தான் பேசிக்ஸ்.